அனைவருக்கும் வணக்கம். சிரஞ்சீவிகளில் ஒருவரான மார்க்கண்டேயரை பற்றி பார்க்க போகிறோம். மிருகண்டன்ற ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவருக்கு மருதவதின்ற ஒரு மனைவி இருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. 2 பேரும் சிறந்த சிவபக்தர்கள். இவங்களுடைய பக்திக்கு இணங்கிய சிவபெருமான் இவங்களுக்கு குழந்தை கொடுக்க ஆசைப்படுறாரு. அவங்க கண் முன்னாடி தோன்றி 100 வருடம் வாழப்போகும் 100 முட்டாள் பிள்ளைகள் வேணுமா, இல்லை 16 வருடம் வாழப்போகும் ஒரே ஒரு புத்திசாலி பிள்ளை வேணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு மிருகண்டர், எனக்கு ஒரு புத்திசாலி பிள்ளை போதும் அப்படிங்கிறார். தகுந்த மாதிரி மருதவதியும் கர்ப்பமாகி ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையும் சிவபெருமான் சொன்ன மாதிரி புத்திசாலியாக வளர்றான். அவனுடைய 16 வயது வந்ததும் மிருகண்டருக்கு மனக்கவலை உண்டாயிற்று. இதை பார்த்த மார்க்கண்டேயன், எதுக்கு நீங்கள் கவலையில் இருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு மிருகண்டர் சிவபெருமான் சொன்னது எல்லாத்தையும் மார்க்கண்டேயிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட மார்க்கண்டேயன், சிவபெருமானுக்கு அவருடைய பக்தர்கள் மேலே அன்பு அதிகம், கண்டிப்பாக அவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இந்த நொடியிலிருந்து நான் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவர் நேராக கடற்கரைக்கு போய் அங்கே மணல் லிங்கம் செஞ்சு அந்த லிங்கத்துக்கு இரவும் பகலுமா பூஜை செஞ்சுட்டு வர்றார். இவருடைய 16வது வயது முடிகிற நாள் வந்துடுச்சு. அப்போது யமதர்மராஜா அங்கே வராரு. யமதர்மராஜா வந்தபோது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்கான். அதை பார்த்த யமதர்மராஜா, சிறுவனை பூஜை செய்வதை நிறுத்து, உன்னுடைய வாழ்நாள், அதாவது பூலோகத்தில் வாழ்ந்த காலம் முடிய போகுதுன்னு சொன்ன உடனே மார்க்கண்டேயன் ஒரு குழந்தை தன் தாயை எப்படி கட்டி அணைச்சிக்குமோ அதே மாதிரி சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சுக்கிறார். யமதர்மராஜா வீசின பாசக்கயிற்று மார்க்கண்டேயன் மேலேயும், அதாவது அவர் கட்டி பிடிச்ச சிவலிங்கத்து மேலேயும் படுது. உடனே சிவலிங்கம் வெடிச்சு அதுலேருந்து சிவபெருமான் வெளியே வராரு. வந்தவர் நேராக யமதர்மராஜாவை எட்டி உதைக்கிறார். மார்க்கண்டேயன் என்னுடைய பக்தன், அவனை நீ ஒன்றும் செய்யக்கூடாது, அவனுக்கு மரணமே கிடையாது, அவன் எப்பவும் சிரஞ்சீவியாகவே இருப்பான்னு சொல்லிடுறார். அதை கேட்ட யமதர்மராஜாவும் திரும்பி போயிடுறார். இதனால சந்தோஷம் அடைஞ்ச மார்க்கண்டேயர் சிவபெருமானை பற்றி பாடல்கள் பாடுறார். எல்லா பாடல்களோட முடிவிலும் மரணம் என்னை என்ன செய்யுன்ற மாதிரி இருந்தது. சிவபெருமானம் இவரை வாழ்த்திட்டு மறைஞ்சிடறாரு. இவரும் நேராக வீட்டுக்கு போகிறாரு. இவரை உயிரோடு பார்த்ததும் பெற்றோர்கள் சந்தோஷம் அடைகிறாங்க. மார்க்கண்டேயன் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பெற்றோர்கள்ட்ட சொல்கிறார். இதை கேட்ட மார்க்கண்டேயரோட தந்தையும் தாயும் சிவபெருமானே தன்னுடைய மகனுக்கு சிரஞ்சீவி வரத்தை கொடுத்ததை நினச்சி சந்தோஷம் அடைகிறாங்க. இப்படிதான் மார்க்கண்டேயன் சிவபெருமானை பிடிச்சிட்டே சிரஞ்சீவி வரத்தை வாங்கி மரணத்தை வென்றார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றிகள்.